எடு கட்டிங் போர்டு நைஃப் கிளாஸ் எடுத்துவாங்க. எல்லாம் கையில எடுத்து கொடுத்துட்டு எங்க நைஃப் என்ன ஏட்டியா ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த எப்படி நடந்து மட்டும் சொல்லுங்க. ரவுண்ட் ரவுண்டாவா கட்டமாவா எப்படி இப்ப கேளு. என்ன ஷார்ப்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்கேன். தக்காளி இருக்கு ஓகே. வெங்காயம் ஃப்ரிட்ஜ்ல அதத்தான் கேக்குறேன் நான். எங்க வெங்காயம்? இந்த வெங்காயம் எல்லாம் தெரியுது இல்ல. வீட்டுல கூட இதெல்லாம் பண்ணது இல்லடா. முன்னாடி பார்த்தா இல்லடா எதுவுமே பண்ண மாட்டேன். ஆமா டீ போடுவேன். ஏன்னா உதவி செய்யறத விட ஒவ்வொருத்தரும் தான் ஜாஸ்தியா இருக்கு. உதவி செய்ய அண்ணே இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். ஆனா கலையை ஊத்திட்டே தான் சொல்ல போறான். குறிப்பு கேட்கறதுக்கு செஃப் ஜீனா கிட்ட கேட்டுறலாம். சொன்னா கேட்க மாட்டீங்க. தலைவர் சூப்பரா சொல்லுவாரு. பார்க்க போற ரெசிபி பிரியாணி. சாமிச்சுங்களா? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? கறி கழுவுறதுக்கு எவ்வளவு நேரம்? அதான் ஒரு வேலை ஒழுங்கா பண்றது இல்ல. வாங்க கழுவே இல்ல கழுவாம வெங்காயத்தெல்லாம் தோல் உரிச்சதுக்கு அப்புறம் எதுங்க கழுவணும்? இத கழுவாமே இருந்திருக்கலாம். கண்ட இடத்துல போட்டு உருட்டி உருட்டினதுக்கு அப்புறம் தான் கழுவணும். அடுத்து வெங்காயம் இல்ல கூட சேர்ந்து ஓடலாமா ஒண்ணா? இந்த கிளிப்ப மட்டும் இதான் வந்துருச்சுல்ல. அவதோட கால் பண்றா. எடுத்து பேசு. எப்படிடா பேசுறது? அப்படி பேசு. ஹலோ ஹலோ எங்க இருக்கீங்க? எதுவும் வேலையா? இல்லவா இல்ல. என்னடி வாய்ஸ் இது? சிக்கன் ரெடி, எல்லாம் ரெடி. சின்ன குழந்தைகள் ஆசீர்வாதம் வேணும். சின்ன குழந்தை அவன் பண்றான். கீழே ஆன் பண்ணிட்டீங்களா? நான் அது ஆன் பண்ண நீ அதை பத்து பேயா? நல்லபடியா வரணும் பிரியாணி. சேரா செக்கு சேரா செத்த சிக்க ஒழிக்கலாம். பேர் மட்டும் சப்புன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் எடு எடுங்கிறது. அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? ஸ்லிம்ல இருக்கான்னு ஸ்லிம் இல்ல. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. போதும் இல்ல இப்பே நெய் வேணாம். அடுத்து இது போட்டு இல்ல கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மெல் நல்லா இருக்கும். அவன் சொன்னது கரெக்ட் தான். நல்லது கரெக்டா தான் சொல்றா தம்பி. போட்டு விடு. நெய் போடலாம். கத்து எடுத்து அதுக்கு அப்புறம் கீழ இருந்து கத்துனாங்கன்னா கீழே விழுந்து அவன் ஏதாவது கட் பண்ணி சொல்லிட்டுடா. அது கொஞ்சம் கடிச்சுதான்டா, வெயிட் பண்றா. பஸ் ஆஃப் ஆயிடுச்சு. பஸ் இதெல்லாம் படிக்க பெருசு பண்ண ட்ரை பண்ணு. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரம். மூஞ்சில தெரியுது. உள்ள தள்ளி இருக்கணும். போடலாமா? இது கூட தாங்க பட்டக்கிராம கூட அப்புறமா சொன்னேன். வைஃப் பேச்சதான் கேக்குறாரு. இவ்வளவு பேர் சொன்னாலும் எது வந்தாலும் ப்ராப்பரா பண்ணு. தக்காளி சேர்ந்து உழுக போகுது. ப்ராப்பரா பண்ணுவா. வெங்காயம் அதை ஏன் எடுக்கிற? ஐயா உள்ள அதை வையா உள்ள அதை எடுத்து கட்ட அதை காட்டுங்க. நான் கிளறேன். சரி அவ்வளவுதான். விட்டா போதும். அவ்வளவுதான். விட்டா போதுமா? அது கொஞ்சம் வதக்கட்டும். வெயிட். ஓகே ஓகே. இல்ல வதக்க வேணாவா? இல்ல பொன்னிறமா வதக்கணும். அது வதக்கணும். இல்ல கொஞ்சம் வதக்கணும் லைட்டா. போட தடிங்க. எங்க போட தடிங்க? போடுப்பா. இது போட்டுதான் வாசனை பேர் தெரிந்து ப்ரோ. ஓகே ஓகே ஓகே.
தேங்க்ஸ்டா. பெப்சி தானே? வீடியோல சொல்ல பெப்சி தான் குடிக்கிறாரு அண்ணன். ஆமா ஆமா. கலந்து குடிக்கல. ஐயோ ஆமா மக்களே, பெப்சி. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆஹா. நல்ல வாசனை இருக்கு. சூடாகாது. ஏய் என்ன நீ செஃப்பே எடுத்து பேசுற? தள்ளுங்க. என்ன? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி. இங்க பாருங்க இதாங்களா இங்க இருக்கு தொட்டு பாருங்க. டேய் இந்த கையில வச்சு பேச முடியலடா. நீங்க தான் கையில வச்சிருக்க சொன்னீங்க. டேய் ஆபரேட்டர் இது ஒரு கண்ணல படம் பாத்துக்க. கீழே மது பழக்கம் உடனே அதுக்கு தீக்கானது போட்டு சீதா சொல்லிட்டிய. அதை நம்ம கொஞ்சம் மேலேயே பெருசா போட்டுடலாமே. எடுத்து இப்ப விசில் போட்ட உடனே அதெல்லாம் மசிஞ்சு போயிடும். வெங்காயம் அப்பா அப்படியே எடுத்து குழம்புல போட்டீங்கன்னா அவ்வளவுதான். இல்ல அது டார்க் சர்க்கிள்ஸ்க்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். பாரு வெகுதான் பாருங்க, உள்ள கொஞ்சம் கோக்கு ஊத்திடுறேன். ஏய் கொஞ்சம் ஸ்லிம்ல வை. ஆமா அது டேய் கொஞ்சம் தள்ளுறா. கொஞ்சம் விஜி போட லென்ஸ் தான் ஏதாவது. டேய் அரிசியே விடுறா. அரிசி பாரு 4 பேர் 40 பேருக்கு அன்னதானம் போற மாதிரி அரிசி ஊற வச்சிருக்கீங்க. 1/2 கிலோ தானே? 4 பேருக்கு எதுக்கு 1/2 கிலோ அரிசி எனக்கு புரியல. 2 டம்ளர் அரிசி மோர் தானே. ஞாயிறு மதியம் சமையல் உணவு. பார்த்து வலிக்க இதுக்கு நம்ம யூடியூபே பார்த்து சமைச்சிருக்கலாம். செஃப் தீனா இருக்காரு. ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் ஆரம்பிச்சு ஒரு விதமா அழகா சொல்லுவாரு. பிரியாணி குக்கர் ஓபன் பண்ணும்போது அந்த வாசத்துக்கு பத்தி உங்களுக்கு பதங்கிடுமா இல்ல தீஞ்சிரும்? ஆஃப் பண்ணிட்டானா? ஆஃப் பண்ணிட்டா அப்புறம் ரெடியாவா? ஏய் செஃப்க்கு ஒரு கேப் கூட கொடுக்காம இருக்கீங்க. இல்ல மொட்டையில நிக்காது. இல்ல நானே கேக்குறேன். செஃப் கேப்ங்கறா? ஏய் முடி கொட்டதுக்கு தானே. செஃப் கேப்ங்க ஏப்ரான் எங்க என்னடா? பசியில பாரு எல்லாம் கொத்துமல்லி தக்காளி நின்னுகிட்டு இருக்கு. அங்க அலைஞ்சு சம பசிக்குதுடா. அண்ணா இங்க கத்துக்க வீட்டுல போய் சமைச்சு அசத்த போறேன். எங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணாத சொல்லு பாக்கலாம். மறந்துச்சு. நான் வீட்டுக்கு போறேன். அந்த வாய்ஸ் ஆகாத இருக்கு அப்படி விடுங்க. நாளை கேட்டு சமைச்சிடுறேன். பசிக்குதுடா. இல்ல பிரியாணி ஸ்டேட்டஸ் ஆடு. இல்ல அங்க நிக்கிறதுக்கு இடம் இல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ட்டு. போட்டு விடு. ஏய் அப்படி இல்ல நான் போட்டுங்களா? நான் மெல்ல மெல்ல ஓட விட்டா தானே கிண்டிக்கிட்டே இருக்கிறது. எங்க சூடு வச்சு போறேன். சிந்தாம ஒத்து பாய். எங்க பாருங்க ஐயோ. அசிஸ்டன்ட் இந்த கண்ணாடி எடுத்து கழட்டுங்க. பாஸ் பண்ணுவாது. Thank you. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? ஸ்பூன் நல்லா குமச்சியாச்சு. வெறும் தயிர் பறிச்சே இல்லையே. பச்சடி இல்ல. வெறும் பிரியாணி எடுத்து போறோமா? ஆமா. சரி வெறும் தயிர் பூச்சி. இந்த மசாலா பண்ண போடணும். ஈரடா. போயிட்டான். இவன் நம்மள குப்பலாரி மாதிரி யூஸ் பண்ணிருக்கான். போகும்போதெல்லாம் குப்பை கட்டி கொடுத்துறான். பசிக்குது. சாப்பிட்டு 4 நாளாச்சு தர்மம் போடுங்க ஐயா. டேய் இவரெல்லாம் ஒரு இடத்துல பிரியாணி சமைக்கணும்னா 5000 வாங்குவாரு. அவனெல்லாம் சும்மா சமைச்சு கொடுத்துருக்காரு. நீங்க சும்மா இருங்க பாஸ், நான் பேசிக்கிறேன். அப்போவே வாங்கி சாப்பிடுறா. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். ஸ்மோக் ஸ்மெல் பண்ணிட்டார். பிரியாணி மசாலா போட சொல்றாரா? யா. போட்டலாமா? போட்டுட்டுமா? சரி டேய் கொஞ்சம் ராவா தான் இருக்குங்க. கொஞ்சம் தயிர் போட்டுக்கோங்க, தண்ணி போடாதீங்க. தண்ணி சூடு வச்சிட்டு. நீங்க என்ன பிரஷ் எல்லாம் கேட்டீங்க கோழிகிட்ட? கடையில போயிட்டு சொல்லும் போது என்ன பண்ண
தண்ணி யார் ஊத்துவா? குக்கர் நான் மூடிக்கிறேன். நான் கொடுக்கணும். இது விசில் வைக்கலையா? விசில் அடிப்பாங்க கடைசியா. மூட திருப்பி உங்களுக்கு மூடு. நான் மூடியாச்சே. அம்மா. ஓகே, குக்கர் விசில் போடு. நல்ல கேள்வி. டேய். It was at this moment that he knew he f***ed up. இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க உங்கள் ஹெட்செட் ப்ராப்ளம் இல்லை உங்கள் ஃபோன் ப்ராப்ளம் இல்லை வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, யூடியூபே கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது, ஒரே ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம். ஸோ அதான் என்ன நடந்தது அப்படின்னா வழக்கம் போலதான் இல்லாமல் எடுத்துட்டாரு. வீடியோ மட்டும் இருக்கு. நாங்கள் சிரிச்சு பயங்கரமா விளாண்டு ஜோக்கு இப்பெல்லாம் போட்டதெல்லாம் எங்களுக்குள்ளேயே இருக்கு. அது எதுவும் உங்களுக்கு வராது.